Hi, hello, welcome to Revati's Kitchen. இன்னைக்கு நம்ம மக்கானா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறவங்க பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வீடியோ போகிறப்பவே எவ்வளோ அப்படின்ற அளவு சொல்லிடுவேன். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க மக்கானாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு முறுமுறுன்னு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே அது அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா தீ ஆரம்பிச்சிடும், அதனால் டக்குன்னு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கையில் வச்சு நம்ம உடைச்சோன்னா நல்லாவே முறுமுறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் மேலே அதே கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அது கூட வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது மூணுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இது கூட ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 சின்ன சைஸ் தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் எல்லாமே நான் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு தக்காளியை நம்ம வந்துட்டு நல்லாவே வதக்கிடலாம். ஒரு 80% வந்துட்டு நம்மளுக்கு தக்காளி இதிலே வதங்கிடணும். அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அது கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் இதை நம்ம வந்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்துட்டு ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஸ்டவ் மேலே அதே கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் இன்னொரு வெங்காயத்தை நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு கலர் மாறினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஆல்ரெடி வதங்கிடுச்சு, அதனால் நிறைய கொதிக்கணுன்றது இல்லை. நம்ம மிக்சர் ஜாரில் இருக்க தண்ணியவே நம்ம கழுவி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுத்து இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போடுறதுக்கும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மக்கானாஸை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சதும் மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான மக்கானா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் அந்த மாதிரிக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.